ஆசாரியார் ஆவடையார் கோயிலுக்கு போனார். ஆவடையார் கோயில் அருகாமையில் அரச மரத்துல பகவான் கருடனுடைய கூடு இருந்தது. அந்த கூட்டுக்குள்ள கருடன் முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சிருந்தது. ஒரு ஆசாரியாரும் 5-10 ஆசாரியும் பொண்ணு வருஷம் போறது. இல்லைன்னா ஆவடியார் மேல இப்படி வெள்ள வெள்ளையா தினமும் கழியுது. நம்ம தினமும் தண்ணி ஊத்தி கழுவுறோம், அசிங்கம் பண்ணுது அப்படின்னு பொண்ணு அரச மரத்து மேல ஏற அங்க கூண்டுக்குள்ள இருக்கிற குஞ்ச பார்த்தா, அப்பா அங்க 2 குஞ்சு இருக்குது, இதுதான் வெள்ள வெள்ளையா கழிவுன்னு சொல்ல குஞ்ச புடிச்சிட்டு வரான்னு சொல்லி புடிச்சிட்டு வந்து அதை கிழிச்சு ஆவடியார் கோயில்ல தோரணம் கட்டிட்டான். அப்போ இறந்தால போன கிணம் வந்து கூட்டுல பாத்துச்சு. கூடும் இல்ல குஞ்சும் இல்ல. ஆமா, என்ன ஆச்சரியமாக இருக்கிறது. செய்தவன் யார் என்று அறிந்து ஆசாரியனுடைய சூது. ஆனால் ஆசாரி குடும்பத்தை வர்க்கத்தை அழிக்க வேண்டும் அப்படி என்று கருடன் பாண்டிய மகாராஜா கோப்பளியமா காய்ச்சலம்ப வெங்காரப்பொடி வச்சு அவரை செடி பத்தாலும் வர வச்சிருந்தான்ல. அப்போ அந்த கருணானவன் பறந்துகிட்டு வந்து அந்த சிலம்பு எடுக்குது. அந்த சிலம்பு எடுத்து இந்த சிலம்பால ஆசாரியருடைய குடும்பம் அழிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லி இந்த சிலம்பை கொண்டு போய் கடல்ல கொண்டு போட்டு போயிருக்கு. ஆசாரியாரே, மகாராணி ஊர் போன வருங்க. எங்க சிலம்பு வாங்க செவரு செவருப்பா. செவரு கொண்டு கொடுத்தோம்னா தன்மானம் எடுப்பாங்க. என்ன ஆட்டனை பண்ணி போவாங்க ஐயா. இப்பதான் வெங்காரப்பொடி வச்சு வெயில்ல வச்சிருக்கிற அவரை பந்தர் மேல நானே கொண்டுட்டு வரேன், நீங்க போங்க. 5-10 கொண்டாடான்னு சொல்லிவிட்டா சொல்லிவிடு. சரிங்க. இருந்தா பையா அப்பா போய் சிலம்பு எடுத்துருவாங்க. சரி இரு கொண்டு போய் கொடுத்துட்டு நம்ம தன்மானம் வாங்கிட்டு வரலாம். ஆமாங்க, நாம அது ஒரு 5 நிமிஷம் சாப்பிடலாம். வா. கபடி ஆடுற பேச. டேய் மா எங்கடா போய் சிலம்பு என்ன கேக்குற? அட எங்க ராஜோட சமாச்சார எங்கடா பையா? ஏடா பட்டாணி கடைக்காரன் எவனாவது வந்து சொல்லி போட்டு திரும்பி போய் சொல்ற பையா? யாரு எடுத்துட்டியா? நானு சொல்லடா தங்கம், எடுத்தியா? ஏதோ முட்டை கிட்ட வைத்து சொல்ற பையா? நானு. நம்ம விளையாட்டு பண்ணாத நீ தான் மூக்குதி கேட்ட எடுத்து வித்தாலும் ஊத்துறப்ப கிளம்பு குடும்பம் படிப்போம். அடே நான் எடுக்கிறப்ப பையா, நீ தான் எடுத்துருப்ப. ஐயோ டே தங்கம், என் பவுனு உனக்கு நாளைக்கு பேரிச்சம்பழம் வாங்கி தரேன், முட்டாய் வாங்கி தரேன், குடி ரொட்டி குச்சி முட்டாய் எல்லாம் வாங்கி தரேன்டா. சரி. ஆமா, கிளம்பு நீ தானே எடுத்த. அம்மானு பாக்குற சப்புட போடுவேன் பாரு. ஓயால ஓக்க யாரு எடுத்தா? நீ தானே எடுத்தா? விட்டு போய் அவங்க அப்பா ஒரு பொல்லாத கோபக்காரன்டா, என்ன கொன்னே போடுவான். எடுத்தியட சாமி எடுக்கலாமா? எடுத்தியட சொல்லி தொலைடா. என்னடி ஆச்சு? சமாஜ் பண்ணா என்ன விளையாடுறதுக்கு ஒரு நேரம் இல்லையா? என்னங்க நேரத்துக்கு விளையாடி தெரியுங்க? ஆமா, கிளம்பு எடுத்து சொல்லிவிட்டு எங்களுக்கு முன்னாடி போய் கிளம்பு எடுத்துட்டியா? நீ தான் எடுத்து வச்சிருப்ப. என்ன விளையாடுறது நேரம் உனக்கு? சமாச்சாரமான கிளம்பு கொடுப்போம். ஆற கிளம்பு எங்கடி இருக்கீங்க? எங்க கூட்டிட்டு போற எங்க எங்கடி வச்சா? இங்கதான் பாச்சோம். இங்க பாருங்க, நான் தூக்கணும் பயம் வச்சேன். நான் தான் வச்சேன். அம்மா இப்ப தூக்குனிச்சு நான் தான் வச்சேன். என்னடா சிலம்பு சிலம்பு என் கையில கொடுத்து அம்மா தூக்கி குடிச்சு நான் வச்சேன்பா. இங்கயா? இங்கதான் வச்சோம். இங்கதான் வச்சுக்க சிலம்பு காடியே சண்டாடி அடியே. Hey!
குடுத்துருமா சிரிக்கிறேன். ஐயோ அடியாமா சண்டால சிலம்ப காணும்டா. ராஜா காட்ட தண்டனை செஞ்சிடுவாங்க. அடிப்பது எம்மா மூக்குத்தி கேட்டான்ல கோடு கேட்டு இருந்தான். எம்மா தான் எடுத்து விட்டுட்டான். மகாராஜா ஆக்கடி போய் சீக்கிரம் கிளம்ப கொண்டு கிளம்பா ஐயா வெயில்ல வச்சேன். அது சரியா காயல. அது காஞ்சா நானே கொண்டாந்துருவோம்ல. சீக்கிரம் கொண்டு வாங்க ஐயா. கொஞ்ச நேரமா கம்மி ஏத்திடுவோம். ஏய் தலை தாங்காது. தலை 600 ராஜா ஆக்கடை செஞ்சிடுவாரு. ஐயோ ஏண்டி அருந்தா ஐயோ நம்ம என்ன செய்யறது? ஐயோ நம்ம ஐயோ என்னங்க பண்றது? ஐயோ என்னங்க பண்றது? இதுக்கு என்னங்க பண்றது? வெறுங்கையில் இருக்காது என்ன போட்டு அடிப்பா. தேவடியாருக்கு பிறந்தது எப்படி இருக்கும்? நல்ல ஜாதிக்கு பிறந்தது ஆகும். எம்மா கண்டவன்ல போனாங்க. என்னம்மா பையனை அடிக்காதீங்க, செத்த குடிச்சிங்க. ராஜா வந்து ஆக்கடை செஞ்சிருவாரு. நம்ம தலைவேற தப்புனுமே சிலம்ப காணுமே என்னடி செய்யறது? நான் பொண்டாட்டி அப்படி நான் புத்திசாலி உள்ளவன். உலகம் தெரியுமே எல்லாத்துக்குமே. நீங்க மட்டும் வாடா ஏங்க பொழுது இறங்கட்டும். ஒரு 10 மணிக்கு மேல 1 லிட்டர் சீமனி வாங்கி ஒரு விளக்க ஊத்தி திரி பொருத்தி வச்சுட்டு போயிடலாம். நாம ஊரை விட்டு ஓடி போயிடலாம். ஆமாடி. ஏன்னா பாக்குற சனங்க என்ன சொல்லும்? ஏன்னா என்னன்னு தெரியல, ஆச்சாரி வீட்டுல விடி விடி இன்னும் வேலை பண்றாங்க, அதனால இன்னும் விளக்கு எரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பொழுது இறங்கத்துல பொழுது விடியத்துல ஊரை விட்டு ஓடி போயிடலாம். ஏண்டி அப்ப நான் ஒரு யோசனை சொல்றேன்பா. என்னடி தங்கம்? விளக்குல ஊத்துறது விட ஊட்டு மேல ஊத்தி பத்தி தக தக வாயா கூலி வச்சு போட்டு அப்படி நம்ம வெளிநாடு போறோம், அடுத்த ஊரு போனாலும் அதுக்கு நம்ம பாச வேணும். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பாசம் இருக்கும். கன்னடா போயிடுறோம். நம்ம கன்னடம் தெரியுமா? கன்னடா போன தெரியாது, ஆந்திரா போன தெரியாது, ஹிந்தி தெலுங்கு மலையாளம் தெரியாது. கண்ணு
போறது முடியாது போச்சா? என்னடா பண்ண ராஜா ஆக்கிட பண்ணிவிடுவாரு. என் கூட்டாளி ஊர் போறாங்கிறாங்கப்பா. நான் ஊர் விட்டு போறேன் பூரா நீ சொல்லிட்டு வந்துருப்பா. ஐயா ராஜா ஆரே மண்ணை ஆண்டி மண்ணை எப்படி நம்ம வந்தா தலை இருக்காது, நம்ம தலை சுண்டிடுவாரு. எப்படி சொல்ற பிடிக்காது. அதுக்கு நான் ஒரு யோசனை கேக்குறியா? என்னடி நம்ம பையனை பள்ளிக்கூடம் சேர்த்து. ஆமாங்க, அது அறுமொழியில பையன் கற்றுக்கிட்டோம். ஆமா 4 மொழி கத்துக்கிட்டானா? ஆமா, நான் சூப்பரா முடிப்புமா. என்ன மொழி பாடம் மொழினா பாடங்கள். பாடமா? ஆமாப்பா. மொழின்னு நான் இப்படி முடிப்பாங்களா? அது திருட்டு மொழி. நீ போய் என்ன செய்றீங்க? போய் பள்ளிக்கூடம் சேர்த்துடா போ. பள்ளிக்கூடம் பையன் பேரு பொன்னரசங்க. இப்பதாங்க பள்ளிக்கூடம் சொல்லுங்க. ஏப்பா யாரு? வாத்தியாரு. முன்னெல்லாம் குரு கொடுத்துற வாத்தியார்னா ஐயனுக்கு விளையாண்டு நமக்கு எப்படி இருந்தா நமக்கு படிப்பேர்னா சரி. நான் ஊர் விட்டு போறது உறுதி நான் கத்திட்டு போயிடுறேன். வாத்தியார் சொல்ற பிடிக்காது. ஆமா உட்கார்றா உட்காந்து படி. சொல்றேன் சொல்றா நல்லா உட்காரா வயநாடு உட்காரா. நான் சொல்லக்கூடிய வார்த்தை கிளீனா சொல்லணும். ஆமா ஓகே. அறம் செய்ய விரும்பு. அறம் செய்ய விரும்பு. அறம் செய்ய விரும்பு அப்படின்னு இடம் இருக்கும். ஏய் கர்மம். அறம் என்றால் கர்மம் செய்ய. கர்மம் செய்ய விரும்பு. ஆறுவது சினம். ஆறுவது சினம் அப்படின்னா என்ன பொருள்? சினம் அப்படின்னா சினம் என்றால் கோபம். கோபத்தை பொறுத்துக்கணும். கோபத்தை பொறுத்து கொள்ள வேண்டும். பாடம் நடத்தியாச்சு. விளையாட்டு சீக்கிரம் வந்து சேருங்க. அப்படியா? ஆமா. வாடா விளையாட போனோம். என்ன விளையாட்டு? நம்மள விளையாடலாமா? அந்த சக்தி மன்னன் தொங்கும் போது இந்த கல்யாணம் படிக்கு வந்த என்னடா? ஏய் என்ன? என்னடா? தலை இருக்குதுப்பா. வயிறு குடல் இருக்குதுப்பா. குடல் இருக்குது. அம்மா மலை இருக்குது. அம்மா உனக்கு தான் மாட்டேன். என்னடா?
பள்ளியோட போனல பள்ளியோட பேரிக்குதுப்பா. எப்படி எப்படி பள்ளியோட பாட்டு பாடுது. பள்ளிக்கூட பாட்டு பாடுதா? என்னடே வஞ்சி மத்தான் தலையறுப்பேன், நான் வடமதுரை நெருப்பு வைப்பேன், அருந்தாமலை தனம இருப்பேன், நான் அடிமதுரை நெருப்பு வைப்பேன், 90 குடல் எடுப்பேன், நான் பூமாலையா போட்டுருப்பா. ஏய் எங்க ஏண்டா பள்ளிக்கூடம் பாடுமா? ஏண்டா டேய் டேய் போய் படிடான்னு சொன்னா என்னடா பண்ற? பள்ளியோடத்துல பேய்க்குதுப்பா, நான் போக மாட்டேன் பாப்பா. டேய் பாரு உங்க அம்மால காட்டியா? அம்மா அம்மா இங்க முடக்குதாமா அவனுக்கு. ஏண்டா பள்ளிக்கூடம் போனி என்னடா படிச்சு? பள்ளியோட போனோமா? என்ன கோழிக்கார அண்ணா மணி அவர்கள் இன்னும் அளவு கொண்டு அவர்கள் ஒரு காணி உடுக்க மறுகாணி மலை போடந்து அவரும் பல்லாண்டு நீடோடி கால் நீண்ட அயலோட வாழக்கடமை. பள்ளிக்கூடம் போனி என்னடா பண்ண? பள்ளியோட போனோமா? பள்ளியோட பாட்டு பாடுதுமா? ஆசிரியர்கிட்ட பாடம் படிச்சு பாடுறத ஓர் விட்டு போயிடறான்னு சொல்லி எங்கடா பள்ளிக்கூடம் எப்படா பாட்டு பாடும்? சத்தியமா என் ஓமால் சத்தியமா பாட்டு பாடுது. ஆயா மண்ட மாட்டிட்டானே. டேய் இன்னைக்கும் போ பள்ளிக்கூடம். போ இப்பயும் போ. நல்லா உனுப்பா பாரு. பள்ளிக்கூடம் பாட்டு பாடுதா? எங்க சவுண்ட் வருது? அப்ப உனப்பா பாட்டு வா. சரி போடா. இன்னைக்கு வருமா? எப்படி எடுத்து பாத்துருக்கோம்? கண்டிப்பா எடுக்காது. பள்ளியோட்டல படுத்துட்டு பாட்டு பாடிட்டு இவன் படுத்திட்டு இருப்பான். பாடினா இவன் தூங்குறான். யானை புண்டை கொண்டாடா பாடினா நான் பாத்துனாங்கிறேன். தெரியுதா? பள்ளியோடத்துல இருக்கிற 2 பேரு இவரு பாடலடா. அதான் பாரு பின்னாடி படுத்துக்கிட்டு பள்ளி இருந்துக்கிறான். இங்க இந்த ஒரு ஆளை விட்டா ஆள் இல்ல கேட்டுறலாம். ஓ ஆரியாதே இரும்புல பார்த்தா பயமா இருக்குறான். ஓய் ஆறு என்னதுக்கா பாட்டு பாடுன? தம்பியா அந்த ராமாயணம் எதுக்கு குரல் எடுக்கிறன? எப்ப தலையெடுத்து போடுவா நீ? பாத்தலாமா? நான் பாட்டு பாடுனா யாரு பாடுனா? இல்லையே பள்ளியோடத்துல இருக்கிறது நாம 3 பேரு, நாங்க 2 பேரும் பாடல. நான் அசரிக்கே தூங்கிட்டு இருந்தேன். நான் எந்த பாட்டு பாடுனேன்? நீ பாடல. நீ யாரு இங்க என்னத்துக்கு வந்த? நானே காவேரி பூம்பட்டணம். ஓ காவேரி பூம்பட்டணம். காவேரி பூம்பட்டணம் செட்டியார் கோவில பெருமாள். சரி நான் வியாபாரம் செய்ய கொண்டு வந்திருக்கேன். வியாபாரம் வியாபாரத்துக்கு வந்தியா? என்ன வியாபாரம்? சிலம்பு வியாபாரம். சிலம்பு எங்க? ஏய் நம்ம சிலம்ப காணோம்டா. சிலம்ப பாத்துக்கலாம். எதுக்கும் வச்சு சிலம்ப காண இவன் தான் திட்டிட்டு நடக்குது. குடு பாக்கலாம். இந்த கையில காசு, இந்த கையில சிலம்பு. சிலம்பு அதே சிலம்பு தான்டா. யோ சிலம்ப யாரும் கொடுத்துறாத. இங்க பள்ளியோடத்துல உட்காரு. எங்க அப்பா பணமா நிறைய வச்சுக்கிறான், பொட்டியா வச்சுக்கிறான். எங்க அப்பனை கூப்பிட்டு வரேன். இந்த சிலம்ப நானே வாங்கிக்கிறோம். சத்தியமா சீக்கிரம் போயிட்டு இங்க பாரு. சிலம்ப உள்ள வச்சிருக்கணும். அதாச்சும் பார்த்தா கேட்பாங்க. சிலம்ப யாரும் நீ காட்டாத. நான் எங்க அப்பனை கூப்பிட்டு வரேன்.
கிளம்ப கண்டுபிடிச்சு விடுமா? என்ன கிளம்ப கண்டுபிடிச்சு விடுமா? செலவு காணமுன்னு செலவு எங்க இருக்குது? பள்ளியோடத்துல திருடிட்டு போய் படுத்துட்டு இருக்கலாமா? அவரை பந்தமா செலவு திருடிட்டு போயிட்டான். அந்த கிளம்பாவா? அது நான் கண்ணல பார்த்தமாகறேன். ஏய் சத்தியமா பச்சாய் மாதிரி சத்தியமா நான் கிளம்ப பார்த்தேன். சரிப்பா சத்தியம் பண்ணாத. அடியே அள்ளி ஏய் என்னதான் இருந்தாலும் நீ அதுக்கு தாண்டா உன பள்ளிக்கூடம் சேர்த்தது. அதுதான் என் ஓத்தல பறத்து ஏன்னா, தாங்க முடியும். போய் நம்ம லவுக்குன்னு புடுங்க முடியாது. ஏய் அருந்தா அங்காடி பேச்சு ஏங்க ஏங்க இப்பதாங்க நம்ம போய் வெள்ள பண்ணியாட்டுப்பா. ஏங்க என்னங்க நீ போய் மொளாப்படி எடுத்துக்கோ. பன்னிக்கறி வரைக்கிறியா? வாயால வாக்க எதுக்குடா? ஏய் கொண்டு போடா மொளாப்படி கொண்டு போடும். ஏன்னா நீ தானே சொல்லிட்டு வந்துக்கிற. அவன் உட்காருக்கிட்டே வந்து ஏய் நீ போய் எழுப்புனா நானும் உங்க அம்மாடும் கண்ணால மொளாப்படி போட்டுருவோம். ஏங்க நான் மொளாப்படி போறதுல மீறத பொம்பளை. கவலைப்படாத. தானே மொளாப்படி வைக்கணும். பாரு அவ என்ன பாடுபடுறான்னு என்கிட்ட பாத்து வாடா பையா. என்னம்மா அந்த ஒப்பனுக்கு தாளாத்தர உங்க ஒப்பங்களுக்கு மொளாப்படி போட்டாங்க. ஏய் அவன் நேத்துக்கு அவன் போய் எழுப்புறதுன்னு நாம தான் கொண்டு போகணும். அவனை கூட அழகு இருக்கு. ஆமாங்க வாங்க நான் மொளாப்படி வச்சுக்கிட்டேன். முன்ன போய் எழுப்புங்க. வாங்க வாங்க. ஏய் வாடா எங்கடா எங்க அதே ஆளுதான். ஏங்க செட்டியாரா செட்டியாரா ஓ எதிரியா என்ன மொளாப்படியா? இந்த அநியாயம் உண்டா இங்கே செட்டியாரே? நாங்க மொளாப்படி போட்டு கொடுக்கறதா? நாங்க அந்த மாதிரி சொல்லுமா? இது பழைய காலத்து பள்ளிக்கூடம். நீங்க திடீர்னு கண்ணு முடிச்சீங்களா? மேல இந்த ஒற்றை விழுந்து கண்ணு எரியுது. ஒற்றை கடல வந்து எறிங்க. என்னமே எப்பனமான போட்ட மாதிரி பேசுற? ஏய் ஒப்பனமான போட்ட மாதிரி பேசுறீங்க. வாய் மூடி. என்னங்க பண்றது? ஏய் இவங்கிட்ட இப்படி எல்லாம் வாங்கினா சிலம்பு வாங்க முடியாது. சரி ஏன்னா நான் தம்பிங்கிறேன். நீ நான் கொழுந்தா கொழுந்துதான் இருக்கிறேன். நீ சித்தப்பான்னு உறவு மரம் வச்சு சிலம்பு பிடிங்க பிள்ளை. சித்தாவப்பேன் ஏதோ ஒரு சொல்லு வா. ஏ தம்பி அன்னைக்கு சின்ன வயசுல கொண்டு போய் பள்ளிக்கூடம் சேர்த்தனேன். அட வாத்தியார் அடிச்சு விட்டாங்கன்னு தாண்டி நான் பையன் தம்பி பாரு அன்னைக்கு கொடையிட்டு போனவன் வனவாசம் போன தம்பியா? இன்னைக்கு போன தம்பி இன்னைக்கு தான் வந்துருக்கான் பாரு. ஐயா கொழுந்தனாரு நானா உங்க அண்ணன் பண்ணாட்டீங்க. ஏன் மாமா? எனக்கு அண்ணன் இல்ல தம்பி இல்ல, எனக்கு மாமன் இல்ல மச்சான் இல்ல, நானோ செட்டிகுளம். ஐயா, நான் பிறந்தது ஒருவர். நானா ஆச்சாரி ஒரே மாதிரி 7 பேர் இருப்பேன் உலகத்துல 7 பேர் இருப்பாங்க. ஒண்ணுக்கு அவருக்கு வச்சு பார்த்தா ஒரே மாதிரி அப்படித்தான் இருக்கும். நீ எப்பமா பார்த்தா? மூஞ்சி போறடா பாடுறா அப்ப போட்டு. ஆமா என்ன கையில வச்சிருக்க? என்னாச்சு வந்திருக்கிறீங்க? சிலம்பு வியாபாரம், சிலம்பு கொண்டு வந்திருக்கேன். எலம்பா? ஆமா. எலம்பு என்ன விலை? இதா விக்கிறதா? விக்கிறது.
ஆமா வியாபாரம் வியாபாரம் இல்ல வியாபாரம் என் கண்ணு பீபாரம் இல்லப்பா வியாபாரம் இந்த கையில பணம் இந்த கையில சரி இது எவ்வளவு சொல்ற அரும்பு விலை 6 லட்சம் அரும்பு விலை 6 லட்சம் முகப்பு விலை 3 லட்சம் சிலம்பு விலை 7 லட்சம் கொடி சிலம்பு கோடி லட்சம் இந்த மாதிரியே விலை மதித்தால் இந்த சிலம்பு விலை போறாது இருந்தா மத்தாலக்காரன் 500 ரூபாய் கடை வாங்க நம்ம குடுக்கமா பேச்சார ஏன்னா மானத்தை வாங்குறது ஏங்க எந்த விதத்துல அவங்ககிட்ட வாங்குறது எப்படியாவது வீட்டு கொண்டு போய்தான் முன்ன பேசிக்கலாம் இரு கிளம்ப யாரு வாங்கிட்ட காய்ச்சல்ல வாங்கிட்ட காய்ச்சல்ல பாபா என்ன சொன்ன இந்த மாதிரியே விலைமதித்தாலும் சிலம்பு விலை போறாது 6 லட்சம் 6 லட்சம் முகப்போல 3 லட்சம் ஓஹோ குந்துவல கோடி கோடி லட்சம் சிலம்பு விலை 7 லட்சம் ஆமா உன் மரத்தை குடுக்குறேன் என் மரத்தை குடுக்குறேன் நீ என் மனத்தை கொடுத்தா போதுமாடா உன் மரத்தை குடுக்குறேன் எடுத்து கொடுக்குறேன் இல்ல பேசாருங்க எடுத்து கொடுக்குறேன் நான் கொடுத்தேன் எடுத்து கொடுக்குறேன் எடுத்து கொடுக்குறேன் என்ன ஊ மரத்தை கொடு ஓட்டா கொடுக்க முடியும் பொழுது ஊம கொடுப்பாங்க எவ்வளவு விட்டு போய் பாண்டி தடத்தை தலையை விட்டு போடுவாங்க இடம் நாய் பேசுறேன் தலை தப்பாது பாருங்க பாரு என்ன நினைக்கிற என்கிட்ட இருக்கிற படத்தை நான் சிறுவாடி சேர்த்து படத்தை எடுத்தனா சிறுவாடுறா பாரு இந்த தென்மது 2 மாதிரி வாங்குவேன் அவனுக்கு பாருங்க என்ன நினைக்கிறேன் நான் சர்வசாதாரண பொம்பளையா வாங்கி போற பேசாருங்க எப்ப மத்தாலக்காரன் இருக்குதான் ஆமா ஆமா இருக்குது பழைய மச்சிரு ஏடா தலைஜீவி மச்சிரா அதனால சரி நான் ஐயோ வீதியில பேச கூடாது ஐயோ செட்டியா பூஜையில பேச கூடாது வீதியில இந்த மதுரை பத்தி உனக்கு தெரியாது பாம்படிச்சு மேல போடும் பணிகார சீமை தேலடிச்சு தென்மதுரை பட்டணம் சரி அதனால வெட்டன தம்பாங்க சரி வெட்டன தலைய திருவண்ணாமலை தலம்பாங்க நாங்க அந்த ஊர்ல வாழ்ந்து அனுபவிச்சீங்க நல்லது எங்களுக்கு சரி அதனால கூப்பிடுங்க வாட்டு எங்க வீட்டுக்கு போலாம் அங்க காது வச்ச மாதிரி நம்ம கதையை முடிச்சுக்கலாம் படத்தை இந்த மல்லையே எங்கள மாதிரி ஆளுங்க யாருமே இருக்க மாட்டாங்க நாங்க தான் ஓட்டி மேல குடும்பம் நான் வியாபாரம் செய்யறதா இருந்தா இந்த இடத்துல இந்த காசு ஐயா செட்டியார உனக்கு தெரியாது எங்கிட்ட இருக்கிறதெல்லாம் கரன்சி நோட்டு புது நோட்டு நான் ரேச்சு போட்ட பொம்பளையா கூட்டுக்காரர் குடுக்க சேர்த்து வச்ச பணம் எல்லாம் புது கரன்சி நோட்டு அப்படி எடுத்த சரக்கு சத்தம் வரும் ஏமா உங்களுக்கு தெரியுமா வச்சிருக்காங்க கரன்ஸ் அப்படி நோட்டு தான் எங்கிட்ட இருக்குது வீதியில் நின்னு பேச கூடாது வந்தாங்க ஜலம்பேரி தானே வந்த ஆமா நட்டனாப்புல ஏகட அம்மாவை கேட்டு பாத்துங்க என் வீட்டு குடும்பம் எங்க நகர்ந்து எங்க புறத்துக்கிட்ட பேசு அங்க பேசாத அதனால கரன்சி நோட்டு சத்தம் வரும் இங்க நீ வேற செலவுச்சுதா கோடி பணம் ஐயோ ராரி ஏத்துறா அவனுக்கு பணம் நான் கொண்டு இப்படி போட்டு போயிட்டா ஆச்சரியோட வந்தாங்க செலவு ஆகல போட்டு சொல்லுவாங்க எதுக்கு செலவு வைக்கிற என்னயா இருங்க என்னயா ஆற சத்தம் போட்டு சொல்ல மாட்டேங்கிறாங்க எல்லாம் பணம் காய்ச்சலாம் நிறைய இருக்குது நம்பி போன அவளுத்தானா ஏழா மானங்கட்டவள உனக்கு என்ன போட பொறாம போச்சு இப்ப நாங்க 3 பேர் சேர்த்தா பரவாயில்லையா அது நாங்க பாத்துக்கிறோம் பரவாயில்ல நாயமா நாங்க பாத்துக்கிறோம் வேலை பாரு நீ வியாபாரம் செய்யலாம் வீதியில் நின்று வியாபாரம் செஞ்சா கல்லர் மறவர் குறவர் அதிகம் அப்படின்னு சொன்னீங்க உங்களை நம்பி வந்தேன் ஆனா பூனை செய்யணும் பொல்லாத செய்யலாம் வரமாட்டேன் ஐயா செட்டியாரா ஓ சிலம்பு நீ விக்கிறாரு தானே நீ கூத்தியா கடை கட்டணும் தானே சிலம்பு வாங்குறீங்க யாரு நாங்க தான் சவடம் பாக்குறோம் சிலம்பு வாங்க நாங்க சவனம் பாக்கலாம் விக்கிற உனக்காக சவனம் பாக்குறேன் வாய வச்சா பாரு தக்காளி வாய வச்சோடனே போட போகுது நான் சம்பாதிக்க வாங்குறவங்க தான் சவடம் பாக்கணும் நான் சொல்ற பாரு என்ன பூனை சென்னைக்கு போகுது நீ பேசாம ஆமா என் பையன் பூனை சென்னைக்கு போகுதா அதனால
நான் வரமாட்டேன். ஆமா சார், எல்லாரும் செய்யணும். செட்டியாரே, உனக்கு என்னையா நீ பூச்சியா கடை கட்டணுமா கட்டக்கூடாதா? பொம்பளை கெட்டிக்காரி ஆ. ஏகட்டக்கிற படத்தை பாக்கலையே படத்தை பாத்தீங்கன்னா நீ மயங்கி போயிருவ. இங்க பாரு செட்டியாரே, இந்த தவணமெல்லாம் என்னத்துக்கு? அது போகுது வகுத்து பிடிச்சிக்கு பாம்பு குட்டி தவளையை பிடிக்கும் போது பேசாமா பரியாம சொல்லிட்ட போ. வா போ. ஏய், அருளா. இரு. அப்பா. அருளா. இந்தாண்ட வா மாமா. ஏய். ஏங்க ஏடா, நான் செட்டியார முன்ன கூட்டிட்டு போறேன். நீங்க 2 பேரும் கதவு சனல் எல்லாம் நடுவுச்சா சாத்திட்டு வந்துருங்க. ஆச்சாரி உள்ள விட்டு அந்த செட்டியார உள்ள விட்டு வேலை முடிச்சுக்கலாம். கை தேர்ந்த பொம்பளை கதை சாட்டி போற நீ வா. சாத்தி நாம என்ன இப்ப தெரியுதா? நீ 35 வருஷமா ஏழு நடக்கிறேன். செட்டியாரா, இங்க பாருங்களா, நான் எட்டி அழி வைக்கும் பொழுது இரவாலம் தட்டுது, என் முண்டை சிதறி போகும். வாசப்படி இடிக்குது, நான் வரமாட்டேன். செட்டியார வாசகாலு வாங்க ஏங்க வந்தவர் அறியுமா வாசப்படி செட்டியாரே, நாங்க வாழ்ந்த குடும்பம், நாங்க இந்த இடத்துல வாசப்படி கொலைய வச்சுக்கிறோம், நம்ம குமிஞ்சு தான் போகணும் இருக்கு. அதனால நம்ம சின்ன பைத்தியமா சின்னப்பா எனக்கு தெரியும், உனக்கு தெரியல. அவன் பூஜை வைக்கிறதுக்கு நம்ம பார்த்து போவான். நீ வேக கூட்டிட்டு வாங்க போலாம். ஏ பையா, அதனால வந்த கால் வளைச்சி வாச கால் அறியாது. ஏன்னா நாங்க தினம் வரோம், அதனால நாங்க குமிஞ்சு போவோம். நீ நெட்டாவதுனா பட்டுன்னு பட்டுச்சு. சரி, வா 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 வா. ஐயா செட்டியாரே, நம்ம முன்ன போக பின்னால பட்டக்கண்ட சத்தம். நாங்க பணம் என்னமோ செட்டியாரும் ஆச்சாரியோடும் பேசிட்டு இருந்தாங்க. மதுரை பித்தராட்டம் உனக்கு தெரியாது, அதனால உன்னை ஏதாவது செஞ்சுடுவாங்க. கொடுக்கற நோட்டை வாங்கிக்கிற மாதிரி வீட்டுக்கு பித்தராட்டம் யாருமே பண்ண மாட்டாங்க. மதுரை பித்தராட்டம், மதுரை பித்தராட்டம். ஏன்னா இந்த மதுரையிலேயே இந்த வஞ்சி பத்த ஆச்சாரின்னா ஓய்ச்சியமான குடும்பம். எங்க பாருங்க, நீ ஏன் பயந்துக்கிற? கதவை ஏன் சாத்தனங்கிற? நான் வச்சுக்கிறது கரண்ட் சரக்கு சரக்கு சத்தம் வருங்க. என்ன படம் சத்தம் கேட்கும். அதனால தான் கதவை பூரா ஓலகட்டை அப்படித்தான் சொல்லுங்க. மகாராஜாவே கை மாத்துனா எங்கிட்ட தான் போடுறாரு. மகாராஜா பாண்டி மன்னன் எங்கேயாச்சும் கை மாத்துனா யார்கிட்ட தான் வந்தாங்கனோ. பாண்டி மன்னன் மாசம் ஒருத்தர் என்கிட்ட வந்துட்டு போ தெரியுமா உனக்கு? முன்ன தெரியுதாயா? சில்லற மாத்திரத்துக்கு வட்டிக்கு பணம் வாங்க வருவார் என்கிட்ட. பாண்டி ராஜா உங்களுக்கு கடன் வாங்குறாங்க. கை மாத்து அப்படின்னா இந்த மதுரையில என் குடும்பத்தை பத்தி தெரிஞ்சிருப்பியா? தெரிஞ்சிருக்குமே என் குடும்பத்தை பத்தி உனக்கு? எங்க குடும்பம் பெரிய குடும்பம். எங்க வீட்ல காட்சி மட்டும் தான் இல்ல. சரி போறோம். வா 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 வா. நீ பொருள் விக்கிற, நாங்க பொருள் வாங்குறோம். ஏன்னா யாரு பொருள் வாங்கினாலும் இருந்து வாங்கினா நாங்க சாப்பிடாத யாருக்கும் அனுப்புறதில்ல. ஐயா வேலு, செட்டியாருடைய வம்சம் அந்த வீட்டு சாதத்தை தவிர அடுத்த வீட்டு சாதம் சாப்பிட்டு பழக்கம். என் கூட்டுக்காரன் என்ன நினைக்கிறேன்? தடத்துல ஒரு பிச்சை காட்சி விட என் கூட்டுக்கார விட மாட்டேன். அப்படி கூப்பிட்டு சோறு சாப்பாடு போடாத விட மாட்டேன். எங்குட்டி வரி பத்தி என்ன நினைக்கிற? ஒரு குதிரை வண்டிக்காரனை விடுவானா? விடுறதில்ல. அவனை கூட்டி அந்த விட்டு அதைத்தான் விடுறா. ஐச்சிக்காரனை விடுறாளா? அவனை வான்னு ஓட்டுல கூட்டி அந்த விட்டு சாப்பாடு போட்டு தான் ஐச்சி வாங்குவான். என்னங்க தாராள குணம். என் பையன் என்ன நினைக்கிறேன்? ஒரு கிழவி கூட விட மாட்டான், பிச்சைக்காரி கூட விட மாட்டான். அவன் என்ன செய்வான்? ஐயில கூட்டி அந்த சாப்பாடு போட்டு தான் எங்க அனுப்புவோம். அடியே அள்ளி குஞ்சி, அள்ளி குட்டி கம்முன்றி சின்ன குஞ்சி. சாப்பாடு சாப்பிட்டதான் வியாபாரம். சாப்பாடு யாகட்டும் செய்யுங்க. ஏங்க இவங்கிட்ட சிலம்பு எந்த இடத்துல வாங்க முடியல. நானும் பையனும் போய் பொடக்காளி பக்கம் குழி வெட்டுறோம். நீ அரைப்படி அரிச்சு போடுற. எப்படி? ஒருபடி விஷம் கலக்கிற. ஓ, அரைப்படி சாப்பாட்டுக்கு ஒரு படி விஷம். 4 வாய் சாப்பிட்டா சரி முடிஞ்சு போயிருவான். எடுத்து வாழை கட்டா இருக்குது அந்த பொடக்காளி பக்கம் அதுல வச்சு போச்சு போடலாம். செத்த உடனே தரப்பான திருப்பி போச்சு போடுவேன். சிலம்பு கொண்டு போய் கொடுத்து பாண்டியராஜா கொடுத்து நான் பெரும் பெற்றுக்கலாம். ஏய், நானும் பையனும் குழி வெட்ட போறோம். செட்டியார வேலை விடுறது நீயா தான் இருக்கணும். சொன்னது கனவு. ஏய், என்ன நினைக்கிறீங்க அம்மா பத்தி? வாயை போடுனாலும் அம்மா படுத்துக்குவா. அப்படி கோழி கிழிச்சு விட்டா தாண்ட மாட்டாடா. உத்தம தெரியும்.
1 லட்சத்துக்கு மேல 1 ரூபா கொடுத்தா அடுத்த ரூம் தாண்டி போற பொம்பளை ஏன் பொம்பளை? 10 ஒரு டீ வாங்கி கொடுத்தா படுத்துக்கோ, ஏய், நான் குழி வெட்டுறேன். இன்னி செட்டியார் வேலை விட்டுறணும். ஏய், செட்டியார் வேலை விட்டுறணும். ஏய், குழி வெட்டுறேன், செட்டியார் வேலை விட்டுறணும். வாங்கிட்டு வட்டியா பால் டயர் 5 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன். வாழ்த்தாடா அந்த காலத்துல என்ன சொல்றது அரைப்படி சாப்பாட்டுக்கு ஒரு படி மசனாய் அதனால சாப்பாடு தெரியுமில்ல அம்மா அப்பாலால ஒளி வைப்பாலே இப்ப சாப்பாடு செய்யிட்டு இல்லையா? ஆமா. நீ உண்டு பசியா இருக்கிறாங்க. இந்த செலவுக்கு நான் ஊதியத்தை கொடுத்து அனுப்புறேன். அதாவது உன்னுடைய ஆத்துக்காரர் வீட்டுக்காரர் ஆத்துக்கு போனார் இல்ல? ஆமா. அவர் வரட்டும், எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம். சரியாரு. இன்னும் நம்ம ஆளா வந்து பூஜை நடக்கிறது கஷ்டப்பட்டு வந்திருப்பேன். ஆமா. சரியா? நீ வரத்துக்குள்ள பசி மட்டுமே இருக்க கூடாது. என் கடவுள் செலுத்தி போயிட்டாரு. அவர் வார்த்தை மீற மாட்டேன். உட்கார்ந்து சாப்பாடு போடுறேன். வெகு தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க, கடைக்கு போயிருப்பீங்க. நீங்க சாப்பிடுங்க, வர இருக்கு. சாப்பிடுங்க.